பிரிவினைகள் நிறைந்த இந்த உலகில் ஒற்றுமைக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி விவாதம். இது நம்மை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக்குது. மரியாதையான உரையாட மூலம்தான் நாம் வேறுபாடுகளை கண்டு பொதுவான புரிதலை காண முடியும். இது நம்மை ஒரே பக்கத்தில் நிற்க செய்கிறது. விவாதம் வெற்றி அல்லது தோல்வி பற்றியது அல்ல, அது புரிதல் பற்றியது, அது வளர்ச்சி பற்றியது. அர்த்தமுள்ள உரையாடல்களை ஈடுபடும் போது நம்மை மாற்றும் திறன் கொண்டது. புதிய பார்வைகளுக்கு நம்ம திறந்து வைக்கிறோம். இது நம்மை புதிய சிந்தனைகளுக்கு வழிவகுக்குது. இது மிகவும் இணக்கமான மற்றும் உற்பத்தி சமுதாயத்துக்கு வழிவகுக்குது. இது நம்மை ஒரே குடும்பமாய் இணைக்குது. வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் விவாதம் அவசியம். அது குடும்பங்களை வலுப்படுத்துகிறது, அது பணியிடங்களை மேம்படுத்துகிறது, அது சமூகங்கள் செழிக்க அனுமதிக்கிறது. விவாதத்தின் சக்தியை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நம்மை மாற்றும் சக்தியாகும். புரிதல் மற்றும் மரியாதை நிலவும் ஒரு எதிர்காலத்தை நாம் திறக்கிறோம். இது நம்மை ஒரே பக்கத்தில் நெக்க செய்கிறது. விவாதத்தை ஒருங்கிணைக்கும் சக்தியா மாற்றும் முக்கிய சூறுகளை ஆராய்வோம். இது நம்மை மாற்றும் திறன் கொண்டது. ஒவ்வொரு வெற்றிகரமான விவாதத்தின் மையத்திலும் உண்மையா கேட்கும் திறன் உள்ளது. இது உரையாடலின் அடிப்படையான அம்சமாகும். கேட்பது என்பது பேசப்படும் வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல, அது பேசுபவரின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்வது பற்றியது. அதன் பின்னணியில் உள்ள செய்தியை புரிந்து கொள்வது பற்றியது. இது உண்மையான தொடர்பை ஏற்படுத்த உதவுகிறது. நாம் கவனமாக கேட்கும் போது பேசுபவருக்கு மரியாதை காட்டுகிறோம். இது அவர்களின் கருத்துக்களை மதிப்பதற்கான அடிப்படையாகும். அவர்களின் கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ள ஒரு உண்மையான விருப்பத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். இது உரையாடலின் தரத்தை மேம்படுத்துது. சுறுசுறுப்பான கேட்பது என்பது வாய்மொழி மற்றும் சொல்லாத குறிப்புகளுக்கு கவனம் செலுத்துவதாகும். இது உரையாடலின் ஆழத்தை அதிகரிக்குது. நம் சொந்த சார்புகளையும் தீர்ப்புகளையும் ஒதுக்கி வைப்பது என பொருள். இது உண்மையான புரிதலை ஏற்படுத்துகிறது. மற்றவர் என்ன சொல்கிறார் என்பதை உண்மையாக கேட்பதில் கவனம் செலுத்துகிறோம். இது உரையாடலின் தரத்தை மேம்படுத்துது. கவனமாக கேட்பதன் மூலம் மட்டுமே நம்மை பிடிக்கும் புலவுகளை கடக்க முடியும். இது நம்மை ஒன்றிணைக்க உதவுது. மக்கள் தங்களை யாரோ கேட்கிறார்கள் என்று உணரும்போது அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று உணர்கிறார்கள். இது அவர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. இது அர்த்தமுள்ள உரையாடல் நிகழக்கூடிய மரியாதையின் அடித்தளத்தை உருவாக்குது. இது உறவுகளை வலுப்படுத்துகிறது. கருத்து வேறுபாடு என்பது அஞ்ச வேண்டிய ஒன்றல்ல, மாறாக அது வறட்சிக்கான வாய்ப்பாக கருதப்பட வேண்டும். நாம் வெவ்வேறு கண்ணோட்டங்களை எதிர்கொள்ளும் போது வாழ்க்கையை பற்றி விமர்சன ரீதியாக சிந்திக்கவும் நம் சொந்த நம்பிக்கைகளை மறுபரிசீலனை செய்யவும் சவால் விடப்படுகிறோம். அறிவுசார் ஆய்வின் இந்த செயல்முறை சங்கடமாக இருக்கலாம். இருப்பினும் அது தனிப்பட்ட மற்றும் கூட்டு வளர்ச்சிக்கு அவசியம். கருத்து வேறுபாட்டை ஏற்றுக்கொள்வது என்பது நம்முடைய சொந்த சவாலான கருத்துக்களுடன் ஈடுபடுவது என்ன பொருள். நாம் தவறாயிருக்கலாம் என்ற சாத்திய சூருக்கு திறந்திருப்பது என்ன பொருள். நமது வேறுபாடுகளில் இருந்து கற்றுக்கொள்ளவும் வளரவும் இந்த விருப்பம்தான் நாம் தனிநபர்களாகவும் சமூகமாகவும் வளர அனுமதிக்கிறது. பச்சாதாபம் என்பது மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து பகிர்ந்து கொள்ளும் திறன். அவர்களின் காலணிகளில் அடி எடுத்து வைத்து உலகை அவர்களின் கண்கள் வழியாக பார்க்கும் திறன். விவாதத்தின் சூழலில் பிளவுகளை கடந்த புரிதலை வளர்ப்பதற்கு பச்சாதாபம் மிக முக்கியமானது. மற்றொரு நபரின் பார்வையில இருந்து உலகை பார்க்க முடிந்தால் பொதுவான தளத்தை கண்டுபிடிக்க அதிக வாய்ப்புள்ளது. பச்சாதாபத்தை வறுப்பதற்கு மற்றவர்களின் அனுபவங்களையும் கண்ணோட்டங்களையும் புரிந்து கொள்ள ஒரு நனவான முயற்சி தேவை. கேள்விகள் கேட்பது, கவனமாக கேட்பது, உலகை பார்ப்பதற்கான வெவ்வேறு வழிகளுக்கு திறந்திருக்கு திறந்திருப்பின் பொருள். ஐந்தாவது பகுதி பொதுவான தளத்தை கண்டறிதல், பிளவுகளை கடப்பது. நமது வேறுபாடுகள் இருந்த போதிலும் எப்போதும் பொதுவான தளம் காணப்படுது. நாம் அனைவரும் பகிரப்பட்ட நம்பிக்கைகள், கனவுகள் மற்றும் அச்சங்களை கொண்ட மனிதர்கள். நமது பொதுவான தன்மையில் கவனம் செலுத்துவதன் மூலம் நம்மை பிடிக்கும் பிளவுகளை கடக்கத் தொடங்கலாம். பொதுவான தளத்தை கண்டறிவதற்கு நமது வேறுபாடுகளுக்கு அப்பால் பார்க்க விருப்பம் தேவை. இது பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் இலக்குகளை அடையாளம் காண்பதென பொருள்.
உடன்பாட்டின் இந்த பகுதிகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் புரிதலின் பாலங்களை உருவாக்கி மிகவும் ஒன்றுபட்ட எதிர்காலத்தை உருவாக்க முடியும். ஆறாவது பகுதி நம்பிக்கையை உருவாக்குதல். மரியாதையின் மூலக்கல். நம்பிக்கை எந்தவொரு ஆரோக்கியமான உறவின் அடித்தளம், மேலும் இது விவாதத்தின் சூழலில் மிகவும் உண்மை. நம்பிக்கையுடன் நாம் ஒருவருக்கொருவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க முடியும். நாம் ஈடுபடும் மக்களை நம்பும் போது அவர்களின் கண்ணோட்டங்களுக்கு திறந்திருக்க அதிக வாய்ப்புள்ளது. இது நமது சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. நமது சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்தவும் நாம் பாதுகாப்பாக உணர்கிறோம். அவை வித்தியாசமா இருந்தாலும் கூட இது நமது உறவுகளை மேலும் வலுப்படுத்துகிறது. நம்பிக்கையை உருவாக்க நேரமும் முயற்சியும் தேவை. இது ஒரு நாளில் நிகழ்வதில்லை, ஆனால் தொடர்ந்து முயற்சியால் மட்டுமே சாத்தியம். நமது தொடர்புகளில் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வினாடி இது நம்ம மேலும் வலுப்படுத்தும். மற்றவர்களின் பேச்சை கேட்கவும் அவர்களின் கண்ணோட்டங்களை கருத்தில் கொள்ளவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இது நமது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். மரியாதையுடனும் புரிந்து கொள்ள ஒரு உண்மையான விருப்பத்துடனும் விவாதங்களை அணுகும்போது நம்பிக்கை செழிக்கக்கூடிய சூழலை உருவாக்குகிறோம். இது நமது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். இது மிகவும் உற்பத்தி மற்றும் அர்த்தமுள்ள உரையாடல்களுக்கு வழிவகுக்கிறது. நம்பிக்கையுடன் நமது உறவுகள் மேலும் வலுப்படும். ஏழாவது பகுதி பாதுகாப்பான இடங்களை உருவாக்குதல். திறந்த உரையாடலை ஊக்குவித்தல். விவாதங்கள் உண்மையிலேயே உற்பத்தி செய்ய அனைத்து பங்கேற்பாளர்களும் தீர்ப்பு அல்லது பழிவாங்கும் பயம் இல்லாமல் தங் கருத்துக்களை வெளிப்படுத்த நோக்கமா உணர வேண்டும். பாதுகாப்பான இடங்களில் அவை நடைபெற வேண்டும். அத்தகைய இடங்களை உருவாக்குவது மரியாதை மற்றும் உள்ளக்கிய சூழலை வளர்ப்பதற்கு ஒரு நனவான முயற்சி தேவை. மரியாதைக்குரிய தகவல் தொடர்புக்கான அடிப்படை விதிகளை நிறுவுவது என்ன பொருள். அனைத்து பங்கேற்பாளர்களின் கண்ணோட்டங்களையும் தீவிரமாக கேட்பது மற்றும் மதிப்பிடுவது என்ன பொருள். மக்கள் பாதுகாப்பாகவும் மதிக்கப்படுவதாகவும் உணரும் போது திறந்த மற்றும் நேர்மையான உரையாடலில் ஈடுபட அதிக வாய்ப்புள்ளது. எட்டாவது பகுதி முடிவுரை. மிகவும் ஒன்றுபட்ட எதிர்காலத்தை நோக்கி. முடிவில் விவாதம் நம்மை ஒன்றிணைக்கும் சக்தியை கொண்டுள்ளது. கேட்பது, புரிந்து கொள்வது மற்றும் பச்சாதாபம் ஆகிய கொள்கைகள் ஏற்றுடன் மூலம் கருத்து வேறுபாடுகளை வளர்ச்சி மற்றும் இணைப்புக்கான வாய்ப்புகளாக மாற்றலாம். திறந்த மனதுடனும் இதயத்துடனும் விவாதங்களை அணுகும்போது வேறுபாடுகள் மதிக்கப்படும் மற்றும் மதிக்கப்படும் ஒரு உலகத்தை உருவாக்குகிறோம். விவாதம் பிளவின் மூலமாக அல்ல, மாறாக மிகவும் ஒன்றுபட்ட மற்றும் இணக்கமான எதிர்காலத்துக்கான பாலமாக இருக்கும் ஒரு உலகத்தை உருவாக்க பாடுபடுவோம். திறந்த தகவல் தொடர்பு மற்றும் மரியாதைக்குரிய உரையாடலை வளர்ப்பதன் மூலம் நமக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு பிரகாசமான நாளையே உருவாக்க முடியும்.